ஏன் சீமான் இப்பெல்லாம் விமர்சனம் பண்றது இல்ல அப்படின்னா, வரப்போதில்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரப்போதில்ல விஜயலட்சுமி கேஸ். எப்படி பண்ணுவாரு? விஜயலட்சுமிக்கு வழக்கறிஞர் கிடையாது, அதனால இந்த கேஸ் தானா சுப்ரீம் கோர்ட்ல டிஸ்மிஸ் ஆகி போயிடும் அப்படின்னு தான் சீமான் கணக்கு போட்டாரு. என்னைக்கு என்னோட வழக்கறிஞர் போய் கோர்ட்ல நாங்க விஜயலட்சுமிக்காக வாதாட போறோம் அப்படின்னு சொன்னாங்களோ, அன்னைக்குதான் சீமான் ஓடுனது ஸ்டாலின் சார் வீட்டுக்கு. 1000 தான் இருந்தாலும் நம்ம எல்லாம் பங்காளிங்க, உங்க எதிரிய நான் பாத்துக்கிற விஜய நல்லா அடிக்கிறேன், என்னைய கொஞ்சம் பார்த்து அடிங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்படின்னு போய் பம்பிருப்பான். இது கூட உங்களுக்கு தெரியலையா? 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அவஸ்தை வந்த போதுதான் போய் அம்மா ஜெயலலிதா விழுந்து மான மரியாதைலாம் விட்டு நான் தெருவா போய் உங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன், இலை மலர்ந்தால் ஈழ மலரும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஈழம்ன்றது மலரவே இல்லை. இதை யாரும் சீமான் கிட்ட கேட்டதே இல்லை. சோ சீமான் என்ன தெரியுமா, விஜயலட்சுமிய கூட்டிட்டு வந்தது